வணக்கம். நமது யூடியூப் சேனல் மற்றும் ரஜித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் பனமரத்துப்பட்டி பேரூராட்சி, மல்லூர் பேரூராட்சி, இளம்பிள்ளை பேரூராட்சி மற்றும் ஆட்டையம்பட்டி பேரூராட்சி, மரமாங்கலத்துப்பட்டி சென்சஸ் டவுன், கொண்டாளம்பட்டி சென்சஸ் டவுன், நெய்க்காரப்பட்டி சென்சஸ் டவுன் மற்றும் பாப்பாரப்பட்டி சென்சஸ் டவுன் போன்ற பகுதிகள் இதை உள்ளடக்கிய பகுதிகளாகும். இந்த சட்டமன்ற தொகுதியில் இதுவரை நடந்து முடிந்த தேர்தல்களில் 9 முறை அதிமுகவும் 6 முறை திமுகவும் தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளன. காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு முறை மற்றும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் 28%, வெள்ளாள கவுண்டர்கள் 12%, ஆதி திராவிடர்கள் 15% முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். இது ஒரு பொது தொகுதியாகும். இங்கு உள்ள மொத்த வாக்காளர்கள் 2,48,943. அதில் ஆண்கள் 1,25,660, பெண்கள் 1,23,283. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,22,293. கிட்டத்தட்ட 89% வாக்களித்துள்ளனர். நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,409. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதல் இடத்தில் உள்ள கட்சி தமிழக வெற்றி கழகம். 31% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக திமுக 30% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக அதிமுக 27% ஆதரவையும், நாம் தமிழர் கட்சி 9% ஆதரவையும், இதர கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவாக 3% அளித்துள்ளனர். அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை விஜய்க்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. ஸோ இந்த மக்கள் பெரும்பாலானோர் விஜய் சிஎம்மாக வர வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். மாற்ற தேவை என்று மக்களின் மனதில் எழுந்துள்ளது தெளிவாக தெரிகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதி நிலவரங்களை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.